முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சுட்டாங்க போங்க. எப்பா என்னப்பா இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிச்சு அப்பதான் ஃபோன் கால் வந்துச்சு. அதுக்குள்ள முத்துக்குமாரனை முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிவிட்டீங்க. இல்ல எனக்கு புரியல, முத்துக்குமாரனை மொத்தமா முடிச்சு விட்டீங்க. இதுக்கப்புறம் அந்த மனுஷன் டாஸ்க் ஆட முடியாடா. அப்ப பாயிண்ட்ஸ் எப்படி வந்துச்சு நீங்க யோசிப்பீங்க. நான் சொன்னோம் நடக்கும், சாக்ரிஃபைஸ் டாஸ்க் நடக்கும், வெயிட் பண்ணி பாருங்க. சும்மா என்கிட்ட வந்து கேட்கப்படாது. என்ன ப்ரோ ஃபோன் கால் சாக்ரிஃபைஸ் டாஸ்க் ரெண்டாவது இடத்துக்குலாம் வந்துட்டாருன்னு சொன்னீங்க, என்ன ப்ரோ அவுட் ஆயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ருக்கோ ஜரோ ருக்கோ, அடுத்த டாஸ்க் கண்டிப்பா நடக்கும். அடுத்த டாஸ்க் கண்டிப்பா நீங்க அதை பார்க்கலாம். பட் இந்த டாஸ்க் பிக் பாஸ் கொஞ்சம் ட்விஸ்டா வச்சிருக்காரு, வேற லெவல்ல சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா இவனை நார்மலா ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க் என்ன பண்றானோ கொலைச்சு விட்டுறானு, டாஸ்க் ஆடுறீங்க பேர்ல குறைச்சு விட்டுறானோ. அதனால இந்த டாஸ்க்ல கொஞ்சம் ரூல்ஸ் டிஃபரெண்டா போட்டு வச்சிருக்காரு. ஓகேவா, இந்த ரூல்ஸ் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே வச்சு செய்ய போகுது அப்படிங்கறத உண்மை. இதுல முத்துக்குமாரன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாரு. என்ன டாஸ்க் ரூல்ஸ் அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி முத்துக்குமாரன் அவுட் ஆயிருக்கான் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றேன். இதுல ரயான்கான தப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா சின்ன தப்பு இருக்கு, அது என்ன கிளியரா சொல்றேன். இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் வெளியே ஒரு போன் வச்சிருக்காங்க. ஓகேவா, வெளியே போன் வச்சிருக்காங்க. கார்டன் ஏரியா ஃபுல்லாவே நோ நெட்வொர்க் ஏரியா. ஓகேவா, அந்த கார்டன் ஏரியால நீங்க நின்னீங்கன்னா மேல பெல் அடிக்கும்போது நீங்க போய் போன் எடுக்க முடியாது. ஓகேவா, அதனால வாசல்ல வேணா நின்னுக்கலாம், இல்ல வீட்டுக்குள்ள இருந்துக்கலாம். பிக் பாஸ் வந்து போன் ரிங் பண்றதுக்கு அந்த மியூசிக்கை போட்டு விடுவாரு. மியூசிக்கை போட்டு விடும்போது ஓடி வந்து ஃபர்ஸ்ட் யாரை போன் தொடுறீங்களோ அவங்க அந்த போனை அட்டன் பண்ணலாம். போன் அட்டன் பண்ணும்போது பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. ஓகேவா, பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. அந்த டாஸ்க் இந்த வீட்டுக்குள்ள யார் செய்வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த ஒரு நபரை நீங்க அந்த பிக் பாஸ் சொல்ல வேண்டியிருக்கும். போன் கால் அட்டன் பண்ண ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அந்த டாஸ்க்கை பிக் பாஸ் ஓகே பாஸ் இந்த டாஸ்க் வந்து நான் ரயானுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க போன்ல சொல்லிட்டீங்கன்னா பிக் பாஸ் ஓகேன்னு சொல்லிடுவார். ஓகேவா, அந்த டாஸ்க்கை போய் நீங்க ரயான் கிட்ட சொல்லணும். ரயான் கிட்ட சொல்லும் போது அந்த டாஸ்க் அவன் ஏத்துக்கிறான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா, ஏன்னா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த டாஸ்க்கை ரயான் பேர் ஏத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஏத்துக்கிட்டு அந்த டாஸ்க்கை போய் பண்றான். பண்ணும்போது அங்க பிக் பாஸ் அந்த டாஸ்க்கான ரூல்ஸ் கொடுப்பார்ல, அந்த ரூல்ஸை மீறி அந்த டாஸ்க்கை நீங்க தோத்துட்டீங்கன்னா, தோத்தா டாஸ்க் பண்ண வந்தவனுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா டாஸ்க் கொடுத்தான் தெரியுமா, அந்த போன் அட்டன் பண்ண அவனுக்கு பிரச்சனை. ஓகேவா, அவனுக்கு என்ன ஆகும்னா அந்த டாஸ்க் விட்டு வெளியே போயிடுவான். டாஸ்க்ல இதுக்கப்புறம் விளையாட முடியாது, டாஸ்க் விட்டு எவிக்ட் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. இதுதான் அங்க ட்விஸ்ட். ஓகேவா, அது மட்டும் அங்க ட்விஸ்ட் இல்ல, இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்க இப்ப போன் அட்டன் பண்ணீங்க, அந்த டாஸ்க்கை சொல்லிட்டாங்க, அந்த டாஸ்க்கை ரயான் கிட்ட போய் சொல்றீங்க. ரயான் ஒருவேளை அந்த டாஸ்க்கை ஏத்துக்கலனா, இப்படி ரயான் ஒருவேளை அந்த டாஸ்க்கை ஏத்துக்கலனா பிக் பாஸ் நீங்க சொல்லணும். சொன்னா திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறாரு. அந்த டைம்ல வீட்டுக்குள்ள இருக்க மத்த பேர்ட்ட போய் இந்த டாஸ்க்கை சொல்லி நீங்க எனக்காண்டி ஏத்துக்கிறீங்களா, எனக்காண்டி இந்த ப்ளே பண்றீங்களான்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா, அந்த 5 மினிட்ஸ் ஒருத்தி நீங்க கேட்டு யாருமே அந்த டாஸ்க்கை ப்ளே பண்ண வரலனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முத்துக்குமாரனுக்கான பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட்ஸை மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே முத்துக்குமாரன் இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 2 பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அப்போ முத்துக்குமாரனுக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ மைனஸ் தான் அங்கே நடக்கும். ஒருவேளை அந்த டாஸ்க் இப்போ ரயான் ஏத்துக்கல, திருப்பி பிக் பாஸ் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாரு. 5 மினிட்ஸ் டைம் கொடுக்கும்போது இன்னொரு ஆளை போய் அப்ரோச் பண்றாங்க. இப்போ விஜய் விஷால் அப்ரோச் பண்றாங்க. விஜய் விஷால் வரான், வந்து அந்த டாஸ்க்கை பண்றான். பண்ணமோ அந்த டாஸ்க்கை பண்ண முடியாம தோத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். முத்துக்குமாரன் அவுட் ஆகி வெளியே போயிடுவாரு. இப்போ அதுதான் நடந்திருக்குது. வீட்டுக்குள்ள டாஸ்க் அறிவிச்சாச்சு. இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, அந்த ஒவ்வொரு டாஸ்க்கை நீங்க ஜெயிச்சீங்கன்னா 3 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அப்படியே 3 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் நீங்க பிரிச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் நீங்க பிரிச்சுக்கலாம். எனக்கு 2 பாயிண்ட், உனக்கு 1 பாயிண்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். டஃப்பான டாஸ்கா இருந்துச்சுன்னா டாஸ்க் பண்ண வரவனுக்கு 2 பாயிண்ட், டாஸ்க் கொடுக்குற ஒரு நபருக்கு 1 பாயிண்ட், அப்படி நீங்களே பிரிச்சுக்கலாம். அது உங்க இஷ்டம். ஓகேவா, இதுதான் ஆக்சுவலா அந்த டாஸ்க்கான ரூல்ஸா இருக்குது. இதுல பிக் பாஸ் சொல்லிட்டார் இதுக்கப்புறம் பெல் அடிக்கும், சோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. யாருமே கார்டன் ஏரியாக்குள்ள வர முடியாது. கார்டன் ஏரியாக்குள்ள வந்தா நீங்க போன் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா நோ நெட்வொர்க் ஏரியா. ஓகேவா, அப்போ வாசல் எல்லாரும் நிக்கிறாங்க. விஜய் விஷால், அருண், முத்துக்குமாரன், ரயான் எல்லாருமே வாசல பிடிச்சு நிக்கிறாங்க. வாசல பிடிச்சு நின்று போன் அடிக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அந்த பக்கம் நம்ம ராணோ எப்பவும் போல ஆட்டத்தை குழப்பறதுக்கு என்ன பண்றானா, சும்மா அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றான். எனக்கு பசிக்கு, எனக்கு சாப்பாடு போடுங்க, யார் கிச்சன் ஏரியா எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவனை யாருமே கண்டிக்கல. அவன் பாட்டு கிடக்கா, அவன் பாட்டு கரைஞ்சிட்டு இருப்பாங்க, தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பட் மத்த எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, எனக்கு நீங்க டாஸ்க் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கையா பண்ணி கொடுப்பேன். அப்படியே எனக்கு நீங்க டாஸ்க் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கையா பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மஞ்சரி மட்டும் ஒன்னு சொல்றாங்க, இப்படி என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தீங்கன்னா எனக்கு யாராவது டாஸ்க் கொடுக்குமோ அந்த டாஸ்க்கை வேணும்னு சொதப்பி விட்டுருவேன். ஏன்னா வேணும்னு சொதப்பினா கூட இந்த போன் கால் அட்டன் பண்ணி டாஸ்க் கொடுத்தவன் தான் தோப்பான். எப்படியே வேணும்னு சொதப்பினா கூட அந்த போன் கால் அட்டன் பண்ணி டாஸ்க் எவன் கொடுத்தோம் அவன் தான் அவுட் ஆகி இந்த டாஸ்க் விட்டு வெளியே போவோம். ஓகேவா, சோ அப்படி ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முதல் ரிங் அடிக்கும்போது முத்துக்குமாரனும் நம்ம ரயானும் தான் பிச்சு பிடிங்க ஓடுறாங்க. அப்படியே முத்துக்குமாரன் ரயானும் பிச்சு பிடிங்க ஓடுறாங்க. ஓடிட்டே இருக்கும்போது முத்துக்குமாரன் தான் ஃபர்ஸ்ட் போனை தொடுறான். ஓகேவா, ஏன்னா அவங்க இது பேசியிருக்காங்க, மொத்தமா ஓடுறோம்னா யார் ஃபர்ஸ்ட் போனை தொடுறாங்களோ அவங்க அந்த போனை பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல முத்துக்குமாரன் தான் ஃபர்ஸ்ட் போனை தொடுறான். அதுக்கும் உட்கார்ந்து ரயான் கத்திட்டு இருந்தான், நான் தான் தொட்டேன் தேவையில்லாம நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடந்து கத்திட்டு இருந்தான். ஏன்னா அந்த
போனுக்கு நடுவா வந்து நம்ம தீபக் அண்ணன் உட்கார்ந்திருந்தாரு வேணும்னு சொல்லி, எவனும் போன் எடுக்க கூடாது, எடுக்க வந்தா கொஞ்சம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு வேணுக்குனே நடுவுல வந்து உட்கார்ந்திருந்தாரு. அப்படி உட்கார்ந்திருக்கும் போது இவங்க பிச்சு பிடிங்க வந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா, எடுத்தப்போ நம்ம தீபக் அண்ணனும் ஜாக்லினும் சேர்ந்து முத்துக்குமரன் தான் ஃபர்ஸ்ட் தொட்டான், முத்துக்குமரன் தான் தொட்டான்னு சொன்னா ரயானால ஏத்துக்க முடியல. ரயானை ஏத்துக்காம கடந்து கத்துறான், சும்மா உங்காலுன்னு சப்போர்ட் பண்றீங்களா, சும்மா உங்காலும் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுக்கு ஜாக்லின் ரயானை போட்டு பொல பொலன்னு வளர்ந்து விட்டாங்க. இந்த உங்காலுங்காலும் என்கிட்ட பேசாது சரியா, பார்த்து பேசுவோம்னு சொல்லி அடி பிரிச்சு விட்டாச்சு. இங்க முத்துக்குமரனுக்கு முதல் டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க் தெரியுமா, 55 கப்ஸ் 90 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்க கொடுக்குற படம் மாதிரி அடுக்கணும். கீழே 10, அப்புறம் 9, அப்புறம் 8, அப்புறம் 7 அப்படி மாதிரி இப்படி லைனா அடுக்கணும். 90 செகண்ட்ஸ்க்குள்ள 50 கப் அடுக்கணும். ஆனா எப்படி இருக்கும் ஏது இருக்கும் நமக்கு தெரியாது. இது வந்து ஆக்சுவலா ஆக்டிவிட்டி ஏரியால வச்சு தான் நடக்குது, அதனால அங்க காத்து அடிக்க போறதுல. பட் இருந்தாலுமே கொஞ்சம் பதட்டம் இருக்கும். 90 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நினைக்கலாம், 90 செகண்ட்ஸ் சொல்லியிருக்கா முடிச்சு நீ பெருசா நினைப்பீங்க. அது வெறும் 1.5 நிமிஷம் புஷ்னு ஓடிடும். ஓகேவா, சோ அது அந்த 1 நிமிஷம் சொன்னா கம்மியா தெரிஞ்சிடும் சரிதான். பிக் பாஸ் 90 செகண்ட்ஸ் சொல்லி பெருசா தர்ற மாதிரி காட்டுறாரு. ஓகேவா, அப்படி இருக்கும்போது இவன் முத்துக்குமரன் போன் காலே ஃபர்ஸ்ட் ஜாக்லின் தான் சொல்றான். ஓகேவா, ஜாக்லினுக்கு அந்த டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு முத்துக்குமரன் ஜாக்லின் போய் சொல்லும்போது ஜாக்லின் ஃபர்ஸ்ட் ஓகே சொல்றாங்க. ஓகே சொல்லும்போது உனக்கு 1 பாயிண்ட் எனக்கு 2 பாயிண்ட் சொல்லி முத்துக்குமரன் சொன்னோன்னே ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, எனக்கு பயமா இருக்குடா, வேற யாரையா கூப்பிடுறா, ரயானை வேணா கூட்டுக்கோ, ரயானை வேணா கூட்டுக்கோ அப்படின்னு முத்துக்குமரன் சொல்றான். நான் உன்னை நம்பி எடுக்கலான்னு இருக்கேன், நீ வரியா அப்படின்னா இல்ல எனக்கு பதட்டமா இருக்கு நான் வரலன்ட்டான். மஞ்சரி கூப்பிடலான்னு பார்த்தா மஞ்சரி மேல சந்தேகம் இருக்கு. ஏன்னா மஞ்சரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நான் யாரை வேணா அவுட் பண்ணி விடுவேன்னு சொல்லி ஒரு த்ரெட் கொடுத்துட்டாங்க. அதனால மஞ்சரி மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நேரா ரயானை போய் சொல்றான். ரயானை போய் சொன்னா ரயான் சரி ஓகேன்ட்டான். ஆனா அங்க அருணும் ஓகேங்கிறான். அந்த உள்ள வச்சு லிவிங் ரூம்ல வச்சு பேசுறாங்க. பிக் பாஸ் சொல்லிட்டு லிவிங் ரூம்ல பேசும்போது அருணும் ஓகேன்னு சொல்றான். எனக்கு என்னமோ அருணை செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல ரயான் தப்பு பண்ணானான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியல, எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. கடைசியில் ரயானை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி ஏரியா போயாச்சு. ஓகேவா, ஆக்டிவிட்டி ஏரியா போனா அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃபா ஃபிட்டா இருக்கு. மற்ற கிளாஸ் மாதிரி டக்கு டக்குன்னு உருவிலாம் வரல. ஓகே, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஜெல் போட்டு ஒட்ட மாதிரி சக்குன்னு ஒட்டி போயிருக்கு லைட்டா. 90 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகேவா, 90 செகண்ட்ஸ்ல டக்கு டக்குன்னு அடுக்கணும். இதுல இவன் என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் 10 கிளாஸ் அடுக்கும் போதே கொஞ்சம் லேட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் 10 கிளாஸ் அடிக்கி கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணா. அவன் சொல்றது கரெக்ட் தான். அவன் சைட்ல அவன் என்ன சொல்றான்னா 10 கிளாஸ் இப்படி தான் அடுக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு கிளாஸ் லைட்டா முன்ன பின்ன போனா கூட கண்டிப்பா மேல ஏறி வர்றது விழுந்துரும். இருந்தாலும் ரயான் நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வேகமா அடிக்க இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அந்த ஃபர்ஸ்ட் 10 கிளாஸ்க்கே லேட் பண்ணிட்டான். அவரை டக்குன்னு அடிக்கிட்டே இருக்கான். இதுல முத்துக்குமரன் என்ன பண்றான், அவன் சும்மா இல்லாம நான் உனக்கு 90 செகண்ட்ஸ் நான் எண்றேன், பட் கொஞ்சம் ஃபாஸ்டா எண்றேன், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா அடுக்க அப்படி சொல்லியிருக்கான். ஓகேவா, அவன் ஃபாஸ்டா தான் எண்ணிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் 50 செகண்ட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்டா எண்ணினா. ஓகேவா, 50 செகண்ட் வரைக்கும் ஃபாஸ்டா எண்ணிட்டு இருக்கான். இங்க ரயான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா அடிக்கிட்டு இருக்கான். ஆனா 50 செகண்ட்ஸ் தாண்டின அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்லோவா பண்ண ஆரம்பிச்சான். இவன் 73 சொல்லும் போது எங்க பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சிட்டாரு. 90 செகண்ட் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவன் 73 சொல்லும் போதே அங்க பஸ்ஸர் அடிச்சிட்டாரு. இவன் முக்காவாசி தான் அடிக்கிறதா இன்னும் காவாசி இருந்துச்சு. அந்த டாஸ்க்ல இப்ப தோத்துட்டாங்க. ஓகேவா, எப்படி அந்த டாஸ்க்ல இப்ப தோத்துட்டாங்க. தோத்தது மட்டும் இல்லாம இப்போ முத்துக்குமரன் இந்த டாஸ்க் விட்டு வெளியே வந்துட்டாரு. இந்த டாஸ்க்ல எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவனால விளையாட முடியாது நான் நினைக்கிறேன். மேபி இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம். ஏதாவது ஃபோன் கால் அட்டன் பண்றவங்க இவனை கூப்பிடலாமா அப்படின்னு எனக்கு ட்விஸ்ட் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ அவன் ஃபோன் தான் எடுக்க போக முடியாது. மேபி வேற யாராவது ஃபோன் அட்டன் பண்ணி அந்த டாஸ்க்கை முத்துக்குமரனால பண்ண முடியும்னு சொல்லி முத்துக்குமரனுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். மொத்தத்துல முத்துக்குமரன் முடிச்சு விட்டான் அப்படிங்கிறதா உண்மை. முத்துக்குமரன் வெளியே வந்துட்டான். இல்லை ரயான் மேலே நான் தப்பு சொல்றதுக்கு விரும்பல. அவன் டஃப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவன் கொஞ்சம் வேகமாக தான் அடுக்கணும். ஏன்னா சொல்ல முடியாது, கிளாஸ் நம்ம கொஞ்சம் வேகமாக அடிக்கி மேலே போய் அமுக்கினாலும் கீழே தான் முடிஞ்சிடும். அதனால அவன் கரெக்டாக தான் எடுக்கணும். அந்த 90 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். கிளாஸும் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்துச்சு, ஒன்றும் சொல்கிறதுக்குல. ஸோ மொத்தத்தில் முத்துக்குமரன் வெளியே வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் அப்போ எப்படி போய் பாயிண்ட்ஸ் எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இதுக்கப்புறம் யார் ஃபோன் கால் அட்டன் பண்ணி முத்துக்குமரனுக்கு டாஸ்க் பண்ண வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக அதில் ஒன்று ஸ்கோர் கிடைக்கும். அப்படி இல்லையா நைட்டு வரப்போகிற டாஸ்க்கில் தான் மேபி எனக்கு தெரிஞ்ச ட்விஸ்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த